வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிலாவும் சோழனும் பல்லவனோட அம்மா கோமலை கண்டுபிடிச்சு அவங்க வீட்டுக்கு கரெக்டான சுச்சுவேஷனுக்கு போயிருக்காங்க. அந்த அம்மாவோட வீட்டுக்காரரு கடன் தொல்லை தாங்க முடியாம, நான் என் ஃப்ரெண்டோட ரூம்ல போய் தங்கிக்கிறேன், அது கடை, நீ வர முடியாது, நீ வேலை செய்யற வீட்லயோ இல்ல உனக்கு தெரிஞ்சவங்க எங்கேயாவது தங்கிக்கோ, பணம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துடலான்னு கையை கழுவிட்டு ஓடிடுறாரு அந்த ஆளு. இந்த விஷயம் எதுவுமே தெரியாம நிலாவும் சோழனும் அவங்க வீட்டுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்க வராதுக்கு என்ன காரணம், என்ன ஏதுன்னு தெரியல, ஆனா இப்ப நீங்க வரலாம்லன்னு நிலா கேக்குறாங்க. உங்களை பார்த்தா பல்லவன் நிஜமாவே சந்தோஷப்படுவான், எங்க கூட வர முடியுமான்னு நிலா கேக்குறாங்க. அந்த அம்மா ரொம்பவே யோசனையா நிக்க, இல்ல வேற யார்கிட்டயாச்சும் நீங்க சொல்லணுமா, வீட்டுல வேற யாராச்சும் இருக்காங்களான்னு நிலா கேக்குறாங்க. அந்த அம்மா அமைதியா நிலாவோட முகத்தை பாக்குறாங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள அவங்க வீட்டுக்காரரு துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், நீ இங்க இருந்து மாட்டிக்காத அப்படின்னு சொல்லிட்டு பைய தூக்கிட்டு கிளம்ப, நீ இப்படி சொல்லிட்டு போனா நான் எங்கய்யா போறது, அந்த லேடி கேட்டது அவங்க மனசுல வருது. அதெல்லாம் நினைச்சு லைட்டான சிரிப்போட, ஓகே கரெக்டான நேரத்துல ஆடு தானா வந்து தலையை கொடுக்குதுன்னு நினைக்கிற அந்த லேடி, இந்த வீட்டுல வேற யார் இருக்கா, நான் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு கூசாம பொய் சொல்றாங்க. அப்ப நீங்க வரலாம்லன்னு நிலா கேட்க, அந்த அம்மா அமைதியா அப்படியே தரைய பாக்குறதும் சோழனை பாக்குறதுமா இருக்காங்க. நீங்க ஒரேடியா வரலாம்ல அப்படின்னு நிலா கேட்க, வரலாம் தான், நான் இங்க இருந்து கிளம்பிட்டாலும் என்னை தேடுறதுக்கு நீ யாரும் இல்ல, இங்கே இருந்து நான் எதுவும் செய்ய போறதும் இல்ல, நீ வந்து என் பிள்ளைய பார்க்க கூப்பிடுற, அவன் வேற என்ன தேடுறான்னு சொல்ற, அவனை பார்த்து பல வருஷம் ஆயிப்போச்சு, சரியான நேரத்துக்கு தான் நீ வந்திருக்குது அப்படின்னு அந்த லேடி உள்ளர வச்சுக்கிட்டு பேச நிலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சோழன் ஈன்னு சந்தோஷப்படுறாரு. நான் என்ன பண்ண போறேன், எங்க போக போறேன்னு தெரியாம இருந்தது, என் புள்ளைய எனக்கு ஒரு வழியை காட்டிட்டான், அவனாண்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லுது, வராம இருப்பேனா, வரேன் அப்படின்னு இந்த லேடி மனசுக்குள்ள ஏதேதோ கணக்கெல்லாம் போட்டுக்கிட்டு சந்தோஷமா வர்றேன்னு ஒத்துக்குறாங்க. அது தெரியாத இந்த லூசுங்க ரெண்டும் ரொம்பவே சந்தோஷப்படுதுங்க. ஒரு 4 துணிமணி மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த லேடி சொல்ல, அப்படின்னு தலையாட்டுறாங்க நிலா. ஜூஸ் ஏதாவது குடிக்கிறீங்களான்னு கேட்க, இல்ல அதெல்லாம் வேண்டாங்கிறாங்க நிலா. அவங்க இருக்க சந்தோஷத்துல ஜூஸாவது ஒண்ணாது, 4 நாளைக்கு அவங்களுக்கு பசி கூட எடுக்காது, வேண்டாம் தேங்க்யூன்றாங்க. ஒரு நிமிஷம் நான் வந்துடுதோ அப்படின்னு அந்த லேடி உள்ளர போக, சூப்பருங்க சாதிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சோழன் தம்ஸ் அப் காட்டுறாரு. டேய் லூசுங்களா, நீங்க சாதிக்கலடா, அந்த அம்மா தாண்டா சாதிக்குது. நிலாவும் சோழனும் எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ்ல இருக்காங்க. பாண்டியும் பயங்கர பரபரப்பா அண்ணே அண்ணே அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ள வந்து சாவி ஆணையில மாட்டிட்டு கிச்சன் பக்கம் போக, சத்தம் கேட்டு சேரனே பாண்டி என்னடா அப்படின்னு கேட்டுக்கிட்டு வர்றாரு. சோழன் போன் பண்ணானா அப்படின்னு பாண்டி கேட்க, ஆமாண்டா பண்ணாண்டா, நிலாவும் பேசுச்சு, உனக்கும் போன் பண்ணாங்களான்னு சேரன் கேக்குறாரு. ஆமான்னு பல்லவனோட அம்மாவை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னாங்க அப்படின்னு பாண்டி சொல்ல, ஆமாண்டா எனக்கே ஒரே ஆச்சரியமா போச்சு, எப்படி இத்தனை வருஷம் கழிச்சு அவங்கள பார்த்துருப்பாங்க, எங்க பார்த்துருப்பாங்கன்னு ஒண்ணுமே எனக்கு புரியல, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு சேரன் சொல்ல, அப்ப அவங்க உயிரோடு தான் இருந்திருக்காங்களா, அந்த ஆள் அவங்கள எதுவுமே பண்ணல அப்படின்னு பாண்டி சொல்ல, சேரனை யோசனையா கேட்டுட்டு நிக்கிறாரு. அவரு ரோட்டை பார்த்து நின்னுட்டு இருக்க பல்லவன் காலேஜ் விட்டு வந்துட்டு இருக்காரு. உடனே பாண்டிய உஷார்படுத்துறதுக்காக, டேய் பல்லவன் வர்றாண்டாங்கிறாரு. பாண்டியன் திரும்பி பார்த்துட்டு, அண்ணே பல்லவன் கிட்ட விஷயத்த சொல்ல வேணான்னு சோழன் சொல்லியிருக்கான்ல அப்படின்னு சொல்ல, ஆமாண்டா என்கிட்டயும் சொன்னான்டா, பல்லவனுக்கு இதை பத்தி எதுவும் தெரிய வேணாங்கிறாரு சேரன். சரின்னு பாண்டி சொல்லிட்டு இருக்க பல்லவன் வாசப்படி தாண்டி வீட்டுக்குள்ள வர்றாரு. தொண்டையை செருமிக்கிட்டு பாண்டி இந்த பக்கம் திரும்ப, டேய் பல்லவா வாடா அப்படின்னு சந்தோஷமா கூப்பிடுறாரு சேரன். என்னன்னு 2 பேரும் இந்த நேரத்துல வீட்டுல இருக்கீங்க அப்படின்னு பல்லவன் கேட்க, சேரனுக்கு டக்குன்னு பொய் சொல்ல வரல, உண்மையும் சொல்ல முடியல. பாண்டி ஒரு பார்வை பார்த்துட்டு, உன்னை பார்க்கலான்னு தாண்டா வந்தோங்கிறாரு. அண்ணே என்ன பார்க்க வந்தீங்களா அப்படின்னு பல்லவன் கொஞ்சம் திகைப்போட கேட்க, ஆமான்னு 2 பேரும் தலையாட்டுறாங்க. நம்பவே முடியலையே அப்படின்னு பல்லவன் கேட்க, 2 பேரும் அசட்டு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு பல்லவனை பாக்குறாங்க. பல்லவனும் 2 பேரையும் மாறி மாறி பார்த்துட்டு, ஏன் 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நீ போய் முகம் கை கால் கழுவிட்டு வா போ, நான் உனக்கு டீ போட்டு தரேன்னு அவசரமா அவர் அங்கிருந்து அனுப்புறதுல குறியா இருக்காரு சேரன். என்ன 2 பேரும் ஒரு மாதிரியா இருக்கிறாங்க, ஒன்னும் சரியா தெரியலையே அப்படின்னு யோசனையோட வளர்ந்துட்டு இருக்க லைட்டான தாடியை சொரிஞ்சுக்கிட்டே போறாரு பல்லவன். பல்லவன் அந்த பக்கம் போனதும் உடனே நடிகர் திலகம் சேரன், ஏய் உனக்கு நடிக்கவே தெரியலடா, போட்டு கொடுத்துருப்பேன் நேரம் அப்படின்னு பாண்டியோட கையை தட்ட, சாரின்னு அப்படின்னு கையை தடவுறவரு, அண்ணே அவங்க அம்மாவை மட்டும் வீட்டுக்கு வர்றது பல்லவனுக்கு தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவான்லன்னு பாண்டி கேக்குறாரு. இருக்காதாடா பின்ன,
சின்ன பையன் மாதிரி எப்ப பார்த்தாலும் அம்மா எங்க அம்மா எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு அவங்க அம்மா திடீர்னு வந்து நிக்கிறத பார்த்தா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான்டா. நம்ம எல்லாரையும் விட அம்மா அம்மான்னு அவன் தான் ரொம்ப ஆசைப்பட்டான். சந்தோஷமா இருக்கட்டும்ங்கிறாரு சேரன். நீ என்ன சொல்றன்னு கேட்க, ஆமாண்ணே கண்டிப்பா, ஆனா அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுல எல்லாமே ஒரு மாதிரி நல்லதாவே நடக்குது இல்லைங்கிறாரு பாண்டி. கொஞ்சம் யோசிக்கிற சேரன், நிலாவை சொல்றியான்னு கேட்க, ஆமாண்ணே அப்படின்னு பாண்டி சொல்ல, நான் நினைச்சேன் நீ சொல்றடா. நிலா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடா மாறுச்சு. எல்லாருக்குமே நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சேரன் சொல்ல, ஆமாண்ணே எனக்கும் லவ் செட் ஆயிடுச்சு, உனக்கும் லவ் செட் ஆயிடுச்சு அப்படின்னு பாண்டி சாதாரணமா சொல்ல, அதுவரையிலும் கேஷுவலா பேசிட்டு இருந்த சேரனுக்கு திடீர்னு வெக்கம் வந்துருது. டேய் டேய் போடா போடா அப்படின்னு அவர் தலையை குனிஞ்சிட்டு சிரிக்கிறாரு அண்ணே சிரிக்கிறாரு அப்படின்னு பாண்டி தலையை குனிஞ்சு அவரோட முகத்தை பார்த்து ஓட்டிக்கிட்டு இருக்க, கை கால் அலம்பிட்டு முகத்தை தொடச்சிட்டு வர்ற பல்லவனும் என்ன நடக்குதுங்கன்ற மாதிரி தலையை குனிஞ்சு சேரன் முகத்தை பாக்குறாரு. இந்த நேரத்துக்கு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வர்ற ஆளுங்களே இல்லையே, நீங்க வழக்கத்துக்கு அதிகமா சிரிக்க வேற செய்றீங்க. அண்ணே என்னண்ணே உனக்கு கல்யாணம் எதுவும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா என்ன அப்படின்னு பல்லவன் கேட்க, இன்னும் கொஞ்சம் வெக்கப்படுற சேரன், டேய் லூசு அதெல்லாம் இல்லைங்கிறாரு. அடுத்து பல்லவனோட பார்வை பாண்டி கிட்ட போகுது. என்னன்னு உனக்கும் வானதிக்கும் கல்யாணமாங்கிறாரு. டேய் அதெல்லாம் இல்ல சும்மா இருடா அப்படின்னு பதறாரு பாண்டி. அப்புறம் எதுக்கு ரெண்டு பேரும் சிரிக்கிறீங்க அப்படின்னு பல்லவன் கேட்க, என்னடா எங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது தான் சிரிக்கணுமா, அதை தவிர எதுக்கும் சிரிக்க கூடாதா அப்படின்னு சேரன் கேட்க, ஃபர்ஸ்ட் டவுட்டு இந்த நேரத்துக்கு நீங்க ரெண்டு பேருமே வீட்டில் இருக்கவே மாட்டீங்க. செகண்டு அதிகமா சிரிக்கிறீங்க, அதுக்கு தான் எனக்கு காரணமே புரியல அப்படின்னு பல்லவன் எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும்னு யோசிச்சுட்டு இருக்க. டேய் பல்லவா, இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்க போகுதுடா, உன்னை பார்க்க ஒரு ஆள் வரப்போறாங்க அப்படின்னு பாண்டி மெதுவா க்ளூ கொடுக்க, ஆமான்னு சேரனும் தலையாட்டுறாரு. என்னேவா அப்படின்னு சந்தேகமா பாண்டிய பார்த்துட்டு சேரனையும் பார்க்குறாரு பல்லவன். யாருன்னு அவர் கேட்க, அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சேரன் அவசரமா சொல்ல, ஆமா சொல்ல மாட்டோங்கிறாரு பாண்டியும். அப்போ உங்க ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சிருக்கு. அண்ணே சொல்லுனே யாருன்னு அப்படின்னு பல்லவன் கெஞ்ச, டேய் அதெல்லாம் தெரியாதுடா, ஆனா நீ பாத்தினா ரொம்ப சந்தோஷப்படுவ, அது தெரியும்னு சேரன் சொல்ல, ஆமாண்டாங்கிறாரு பாண்டியும். பல்லவன் ஏகத்துக்கும் குழம்பிட்டு இருக்காரு. ஒருவேளை என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வரப்போறாங்களா அப்படின்னு பல்லவன் கேட்க, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸா போட்டேனா பாரு அப்படின்னு சேரன் கைய ஓங்குறாரு. அண்ணே அப்படி சொல்லண்ணே, கேர்ளு ஃப்ரெண்டு அப்படி சொன்னேண்ணே, ஏண்ணே எனக்கு கேர்ள்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸே இருக்கக்கூடாதா அப்படின்னு பல்லவன் கேட்க, அப்படிலாம் இல்லை அப்படின்னு சேரன் தயங்குறாரு. அதான் அவங்கள யாராவது வர்றாங்களான்னு கேட்டேன் அப்படின்னு பல்லவன் கேட்டுட்டு இருக்க. டேய் அதை விட நீ சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுதுங்கிறாரு பாண்டி. அதை விட என்னை எது சந்தோஷப்படுத்த முடியும் அப்படின்னு பல்லவன் யோசிச்சுட்டு இருக்க. டேய் அவங்க வரும்போது இவன் எப்படி ரியாக்ட் பண்றான்னு வீடியோ எடுறாங்கிறாரு. எடுத்துடலாண்ணே அப்படின்னு பாண்டி சொல்ல, அண்ணே சஸ்பென்ஸ் வைக்காதீங்கண்ணே, யார் வர்றாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கண்ணேன்னு பயங்கர கியூரியஸா கேட்கிறாரு பல்லவன். டேய் அதெல்லாம் சொல்ல முடியாதுடா, சர்ப்ரைஸுங்கிறாரு பாண்டி. தெரிஞ்சு போச்சு, யாருமே வரப்போறது இல்ல, நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டீங்க, அதை வச்சு என்ன ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க அதானேங்கிறாரு பல்லவன். உடனே பாண்டி அதுதாங்கிற மாதிரி சிரிச்சு, பரவாயில்லையே கண்டுபிடிச்சிட்டானே அப்படிங்கிறாரு. நினைச்சேன்னு அப்ப நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஓட்டுறீங்க அப்படின்னு பல்லவன் சொல்ல, ஆமாண்டான்னு கன்ஃபெஸ் பண்றாரு பாண்டி. இல்லடா அப்படின்னு சேரன் சொல்ல, ஆமாண்டான்னு பாண்டி சொல்ல, உடனே சேரன் திருத்திக்கிட்டு ஆமாண்டான்றாரு. உடனே சேரன் இவர் பக்கம் திரும்பி, டேய் ஏதாவது ஒண்ணு சொல்லுடாங்கிற. அண்ணே என்னன்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசுறீங்க அப்படின்னு பல்லவன் கேக்குறாரு. டேய் லூசுடா அந்த பையன், இரு வர்றேன், இந்தா உனக்கு பிடிச்ச பிஸ்கட் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடு அப்படின்னு கையில கொடுக்குறாரு. அதை வாங்குற பல்லவன், இது ஒண்ணுக்காகவானே இவ்வளோ நேரம் என்ன பேச வச்ச அப்படின்னு கேட்க, ஒண்ணுதானான்னு கேக்குறியா, இரு வரேன், ரெண்டா வச்சுக்கோ, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன், பேசிட்டு இருங்கன்னு தோல்ல தட்டிட்டு போறாரு சேரன். 3 வாங்கி கூட சாப்பிட்டு சந்தோஷமா இருடா அப்படின்னு பாண்டி சொல்ல, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு யோசனையோட உட்காந்து பிஸ்கட்டை பிரிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு பல்லவன். பாண்டி சொல்லலாமான்ற எண்ணத்தோட லைட்டா பக்கத்துல வர்றாரு. பல்லவன் நிமிந்து பார்க்க பட்டுன்னு மைண்ட மாத்திக்கிட்டு, டேய் பிஸ்கட் நல்லா இருக்கா, மத்தியானம் கூட சாப்பிடல பசிக்குதுன்னு சொல்ல பல்லவன் நீட்டுறாரு. அதுல இருந்து பிஸ்கட் எடுத்துக்கிறாரு பாண்டி. அவரும் பக்கத்துல வந்ததுக்கு 2 பிஸ்கட்டை வாங்கிக்கிட்டு அங்க இருந்து நழுவிடுறாரு. சோழன் காரை ஓட்ட பின்னாடி கோமல் நிலா 2 பேரும் உட்கார்ந்து இருக்காங்க. நிலா ஏகத்துக்கும் சந்தோஷமா இருக்காங்க. திரும்ப திரும்ப நான் இதையே கேக்குறேன்னு நினைக்க வேண்டாம், 1 வருஷம் 2 வருஷம்னா பரவாயில்ல, நீங்க போய் பல வருஷம் ஆச்சே, இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட பல்லவனை பார்க்கணும்னு உங்களுக்கு தோணலையா
அப்படின்னு நிலா கேட்க அந்த அம்மா அமைதியா கீழே பாக்குறாங்க. நீங்க இதே ஊர்ல தானே இருந்திருக்கீங்க, அவனை பார்க்க முயற்சி கூட பண்ணலையா நீங்க அப்படின்னு நிலா கேட்க, உன் கேள்விக்கெல்லாம் என்கிட்ட பதில் இல்லையம்மா, எனக்கு இருந்த சூழ்நிலை அப்படி, அதெல்லாம் சொன்னா புரியாதுமா அப்படின்னு அந்த லேடி சொல்ல, நிலா கொஞ்ச நேரம் தயங்கிட்டு உங்க ஊர் சென்னை இல்லைல்ல அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல இல்ல, குஜராத் பக்கம் அப்படின்னு அந்த லேடி சொல்ல, சரின்னு தலையாற்ற நிலா, சென்னையில எவ்வளவு நாள் இருந்தீங்கன்னு கேக்குறாங்க. ஒரு 17-18 வருஷமா இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு கோமல் சொல்ல, ஆமா நீங்க என் வீட்டை விட்டு போனீங்கன்னு சோழன் கேக்குறாரு. உங்களுக்கும் அப்பாவுக்கும் ஏதாவது சண்டையா, அவரு ஏதாவது உங்களை திட்டி வெளியே போக சொல்லிட்டாரா, அப்படி என்ன நடந்துச்சுன்னு சோழன் கேக்குறாரு. அதெல்லாம் கேட்காதீங்க, நான் கிளம்பி வந்துட்டேன் அவ்வளவுதாங்கிறாங்க அந்த லேடி. அவங்க இப்படி எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாம மர்மம் முடிச்சுக்களை கூட்டிக்கிட்டே போக, என்னைய உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்லன்னு கேக்குறாரு சோழன். ஞாபகம் இருக்கு, நான் தான் பார்த்ததும் சொன்னேனே நீங்க 2வது பையன்னு. பல்லவன் இல்லாம 3 பேர் இருந்தீங்க எனக்கு தெரியும்ன்றாங்க கோமல். எவ்வளவு நாள் நீங்க அந்த வீட்டுல இருந்தீங்க அப்படின்னு நிலா கேட்க, ஒரு 6 மாசம் இருந்திருப்பேன். நான் பல்லவனை விட்டுட்டு போகும்போது அவனுக்கு ஒரு 1.5-2 வயசு இருக்கும். அவன் கண்டிப்பா நல்லா இருப்பான்னு எனக்கு தெரியும், அதுதான் விட்டுட்டு போனேன். அவன் இப்போ நல்லாவும் இருக்கான்ல. அப்புறம் என்னன்னு அந்த லேடி அசால்ட்டா கேக்குறாங்க. நிலாவுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு இந்த பதில். சோழனை ரொம்ப யோசனையா பாக்குறாரு. அவன் நிஜமாவே உங்களை ரொம்ப மிஸ் பண்ணான். உங்க போட்டோவை பார்த்து பார்த்து நீங்க இருக்கீங்களா, எங்க இருக்கீங்கன்னு உங்களை நினைச்சு நிறைய ஃபீல் பண்ணான் அப்படின்னு நிலா சொல்ல, அப்படின்னு அதோட கட் பண்ற கோமல். சரி உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சுன்னு கேக்குறாங்க. உடனே நிலாவும் சோழனும் திடீர்னு கேட்ட இந்த கேள்வியால திகச்சு போய் ஒருத்தர் பாக்குறாங்க. சோழன் ரிவர்வியூ மிரர் வழியா பாத்துக்கிட்டே, எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 8 மாசம் ஆகுதுங்கிறாரு. ஓ, மூத்தவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கோமல் கேட்க, இல்ல அண்ணனுக்கு இப்பதான் பார்த்துட்டு இருக்கோங்கிறாரு சோழன். ஓ, அப்ப முன்னாடியே நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கோமல் கேட்க, ஆமா அப்படின்னு வெக்கத்தோட சிரிச்சுக்கிட்டு நிலாவை திரும்பி பார்த்துட்டு, லவ் மேரேஜ் தான் சீக்கிரமே பண்ணிக்கிட்டோன்னு சோழன் சொல்ல, நிலா முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் ஒரு தடவை நிலாவை திரும்பி பாக்குறாரு. நல்லா வளர்ந்துட்டீங்கல்ல அப்படின்னு அந்த லேடி கேட்க, அப்படின்னு சிரிச்சிட்டு தலையாடுறாரு சோழன். என்ன இவங்கள பத்தி எந்த கேள்வி கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிலா யோசிச்சுட்டு இருக்க. வண்டி ரோட்ல போய்கிட்டு இருக்கு. சாயந்தரத்துல இருந்து கொஞ்சம் இருட்டே ஆயிடுது. சேரன் நிலையில்லாம இந்த பக்கம் அந்த பக்கம் நடக்க, பாண்டி ஆப்போசிட்ல நடந்துட்டு இருக்காரு. கையில மொபைல வச்சுட்டு பாக்குற பல்லவன், என்ன அவங்க 2 பேர் ரொம்ப வியர்டா பிஹேவ் பண்றாங்களேன்னு ஒரு தடவை திரும்பி பாக்குறாரு. எப்படியும் கேட்டா பதில் சொல்ல போறது இல்லன்ட்டு மறுபடியும் அவரு மொபைல்ல மூழ்கிட, பாண்டி என்னடா இன்னும் காணோன்னு மெதுவா கேட்கறதா நினைச்சிட்டு கொஞ்சம் சத்தமாவே கேட்டுடுறாரு சேரன். வருவாங்கன்னு அப்படின்னு பாண்டி சொல்ல, என்னன்னு ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் மொபைலுக்கு போயிடுறாரு பல்லவன். 2 பேரும் வாசல்லே வந்து நிக்கிறாங்க. நடேசன் வெளியில கட்டில உட்காந்துட்டு ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு நல்ல போதையில பாட்டு பாடிட்டு இருக்காரு. பாட்டே ட்ரிங்க்ஸை பத்தி தான் இருக்கு. வழக்கத்தை விட ரொம்பவே நல்லா பாடிட்டு இருக்காரு. 2 பேரும் வாசல்ல வந்து ரோட்டையே பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணா டென்ஷனா இருக்குல்ல அப்படின்னு பாண்டி கேட்க, ஆமாண்டாங்கிறாரு அவர் ரோட்லயே பார்வையை வச்சுக்கிட்டு. திடீர்னு இப்படி ஒரு ட்விஸ்ட யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு பாண்டி சொல்ல, நானும் இதெல்லாம் நடக்கும்னு நினைச்சு கூட பார்த்தது இல்லடா. திடீர்னு சோழன் போன் பண்ணி அவங்கள பார்த்துட்டேன், கூட்டிட்டு வரேன்னு சொன்னது எனக்கு பயங்கர ஆச்சரியமா போச்சு அப்படின்னு சேரன் சொல்ல, அப்ப அவங்க உயிரோட தான் இருந்திருக்காங்க அப்படின்னு பாண்டி ஆச்சரியமா சொல்ல, ஆமாண்டா அவங்க உயிரோட தான் இருந்திருக்காங்க, நமக்கு தான் தெரியலங்கிறாரு சேரன். நடேசன் அவரோட பாட்டுல லயிச்சு இருக்க, அண்ணே அவங்கள பார்த்தா இவர் என்னென்ன ஆவாருங்கிறாரு பாண்டி. சேரன் அவரு திரும்பி பார்க்க, என்னங்கடா என்ன குறுகுறுன்னு பாக்குறீங்கன்ற மாதிரி நடேசனை பாக்குறாரு. சேரன் ஒரு அசட்டு சிரிப்பு சிரிச்சு வச்சுட்டு திரும்பி தெரியலையேங்கிறாரு. 2 பேரும் கைய பசஞ்சிக்கிட்டு பரபரப்பா ரோட்டையே பார்த்துட்டு இருக்க, என்ன ஆட்டை திருடினவங்க மாதிரி முழிச்சிட்டு இருக்கானுங்க, முழியே சரியில்லையே அப்படின்னு நடேசன் இவங்கள பார்த்துட்டு இருக்க. இவங்க 2 பேரும் ஒருத்தரோட தோல் ஒருத்தர் மேல ஒரசுற அளவுக்கு நெருக்கமா நின்றுட்டு ரோட்டையே பாக்குறாங்க. மெதுவா பின்னாடி வர்ற பல்லவன், அண்ணே அப்படின்னு 2 பேரும் முதுகலையும் கைய வைக்க 2 பேரும் தூக்கி வாரி போட்ட மாதிரி திரும்புறாங்க. ஏய், இப்படிதான் பின்னாடி வந்து பயமுறுத்துவியா அப்படின்னு பாண்டி கேட்க, அண்ணே என்னென்ன இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிற, பின்னாடி நின்னு கூப்பிட்டதுக்கு இப்படி பயப்படுறேங்கிறாரு பல்லவன். நக்கல் ஓவர் ஆயிடுச்சு உனக்குங்கிறாரு பாண்டி. சரி உங்க 2 பேருக்கு என்னதான் ஆச்சு, என்ன உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க, வாசலையே வேற பாத்துக்கிட்டு இருக்கீங்க, யாராவது வர்றாங்களான்னு கேக்குறாரு பல்லவன். இதுவரைக்கும் யாரோ வர்றாங்கன்னு சொன்னது அவரு நம்பல. இவங்க 2 பேரும் வாசலையே பார்த்துட்டு இருக்க சரின்னு கேக்குறாரு. ஆமாண்டா சோழனும் நிலாவும் வருவாங்கல்ல, அவங்களுக்காக தான் வெயிட் பண்றோன்னு செம்மையா சமாளிக்கிறாரு சேரன். ஆமாண்ணே பாண்டியன் பளிச்சுன்னு சிரிக்கிறாரு. அண்ணே அவங்க வந்தா அவங்களே வீட்டுக்குள்ள வர போறாங்க, அதுக்கு எதுக்கு நீங்க 2 பேரும் வாசல்ல நிக்கணும் அப்படின்னு பல்லவன் கேட்க, டேய் அதுல ஒரு ஸ்பெஷல் இருக்குடா அப்படின்னு பாண்டி சொல்ல, என்ன ஸ்பெஷலுங்கிறாரு பல்லவன். வரும்போது நீயே பாரு
அப்படின்னு பாண்டி சொல்ல பல்லவன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, அண்ணே அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்களா என்ன அப்படின்னு ஆர்வமா கேட்குறவரு, நினைச்சேன்னு என்னடா அண்ணி வர இன்னும் லேட் ஆகுதே, அண்ணனை வேற இன்னும் காணமே நினைச்சேன்னு 2 பேரும் சேர்ந்துட்டாங்க அப்படிதானே அப்படின்னு அவரு பயங்கர சந்தோஷத்தோட கேட்க, அட இது கூட நல்லா இருக்கே, இந்த காரணத்தையே மெயின்டைன் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி பாண்டி பார்க்க சேரன் ஆமான்னு சிரிக்கிறாரு. நடேசன் நம்ப முடியாத பார்வை பார்க்குறாரு. 2 பேரும் அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு அப்ப அது இல்லையாங்கிறாரு பல்லவன். பாண்டியும் சேரனும் இல்லைன்னு தலையாட்ட 2 பேரையும் மாறி மாறி பார்க்குறாரு. வேற என்னென்ன அப்படின்னு பல்லவன் கேட்க, இது வேறடா, உனக்கு தான் இது பெரிய சர்ப்ரைஸே அப்படின்னு சேரன் சொல்ல பாண்டியன் சந்தோஷ சிரிப்போட பார்க்குறாரு. எனக்கு அப்படி என்ன சர்ப்ரைஸு அப்படின்னு பல்லவன் யோசிக்க அதை விட அதிகமா யோசிக்கிறாரு நடேசன். அண்ணே எதுவுமே தோண மாட்டேங்குது, என்னன்னு சொல்லுனே அப்படின்னு பல்லவன் கெஞ்சாத குறையா கேட்க, நீ யோசிச்சு மண்டையை போட்டு தேவையில்லாம உடைச்சிக்காத, கொஞ்சம் வெயிட் பண்ணு, சர்ப்ரைஸ் வீட்டுக்கே வந்துடும் அப்படின்னு பாண்டி சொல்ல, என்னமோ போங்க அப்படின்ற மாதிரி கையை இறுக்கி கட்டிக்கிட்டு சேரனை பாக்குறாரு பல்லவன். கரெக்டா கார் சவுண்டு கேக்குது. அண்ணே கார் வந்துருச்சுன்னு அப்படின்னு பாண்டி கையை காட்ட ஆர்வமா திரும்பி பார்க்குறாரு சேரனும். காரோட லைட்டு முகத்தில் அடிக்க, சே யாரா இவன் ஹை பீமை போட்டுக்கிட்டு அப்படியே வண்டியில் வர்றான், இவன் எல்லாம் ஒரு டிரைவர் சே அப்படின்னு நடேசன் சோழனை கழுவி ஊத்திட்டு இருக்க சேரனும் பாண்டியும் கார் பக்கத்துக்கு வேகமா வர்றாங்க. சோழன் வண்டியை நிறுத்த, டேய் லைட் ஆஃப் பண்றா முதல்ல அப்படின்னு கத்துற நடேசன். யார் வர்றாங்கன்னு இவனுங்க இப்படி ஓடுறானுங்க அப்படின்னு அவரும் எட்டி பாக்குறாரு. சோழன் இறங்கி பின் கதவை திறந்து விட்டுட்டு, வாங்க பார்த்து இறங்கி வாங்கன்னு சொல்ல நிலா இறங்கிட்டு வண்டியில இருக்காங்க அப்படின்னு சேரன் கிட்டையும் பாண்டிக்கிட்டையும் சொல்றாங்க. பல்லவன் ஐஸை ஷார்ப் ஆக்கிட்டு பாக்குறாரு. நடேசனும் அரடி முன்னாடி வந்து எட்டி பார்த்துட்டு இருக்காரு. சோழன் கதவை திறந்து விட நிதானமா இறங்குற லேடி நேரா நின்னுட்டு இருக்க பல்லவனை பாக்குறாங்க. பல்லவனும் அப்படியே பாக்குறாரு. அவர் மைண்டுக்குள்ள போட்டோவில் அன்னைக்கு நடேசன் கிட்ட இந்த பொம்பளை யாரு என்ன தூக்கி வச்சு போட்டோ எடுத்திருக்குன்னு கேட்க, வா ஆத்தா உன்னை தூக்கி வைக்காம வேற எவனடா தூக்கி வைப்பா, ஓ ஆத்தா இவதான் அப்படின்னு அவர் சொன்னது அவர் மைண்டுக்குள்ள லைட்டா வருது. அப்படின்னா அப்படின்னு அவர் அப்படியே அதிர்ச்சியும் திகைப்புமா அசையாம நின்னு பாத்துட்டு இருக்காரு. அவர் கண்ணு கூட இமைக்கல. இறங்குற அந்த லேடியும் அங்க இருந்தே பார்த்துட்டு சின்னதா ஒரு சிரிப்பை ஒட்ட வச்சுக்கிட்டு மெதுவா பல்லவனை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடேசன் அந்த லேடியை பார்த்து அப்படியே அதிர்ந்து போய் உட்கார்ந்து இருக்காரு. அதிர்ச்சியில இருந்த பல்லவனோட முகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கனிவுக்கு மாறிக்கிட்டு இருக்க நடேசன் படக்குன்னு எழுந்திருக்கிறாரு அவர் கட்டில விட்டு. நிலா வேகமா பல்லவன் கிட்ட ஓடி வந்து, பல்லவா அம்மா எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பியேடா, இதோ உன் அம்மாவே இங்க வர்றாங்க பாரு அப்படின்னு நிலா சொல்ல பல்லவனோட முகம் லைட்டான அழுகைக்கு மாறுது. அந்த லேடி அப்படியே மெதுவா நடந்து வர்றாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சிரிச்சுட்டே நடந்து வந்து கொஞ்சம் முன்னாடி நிக்க, உனக்கு உன் அம்மாவை ரொம்ப பிடிக்கும்ல, வா வாடா அப்படின்னு உறைஞ்சு போய் நிக்கிற பல்லவனோட கையை பிடிச்சிக்கிட்டு முன்னாடி கூட்டிட்டு வர்றாங்க நிலா. பல்லவன் அந்த லேடி முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த அந்த அம்மா சந்தோஷமா அழுகையுமா பையனை பாக்குறாங்க. நிலா பல்லவனை கூட்டிட்டு வந்து அவங்க முன்னாடி நிறுத்திட்டு ஒதுங்கி நிக்கிறாங்க. எல்லாரும் கண்ணை கூட இமைக்காம அவங்களையே பார்த்துட்டு இருக்க அந்த அம்மா அழுகையும் சிரிப்பும் கலந்த சந்தோஷத்தோட பல்லவன் பக்கத்துல வந்து அவரோட முகத்தையே பார்த்துட்டு நிக்கிறாங்க. பல்லவன் அப்படியே சில மாதிரி நின்றுட்டு இருக்க, பல்லவா பல்லவா அப்படின்னு முகத்தை தடவி தலைமுடியெல்லாம் தடவி பக்கத்துல முகத்தை இழுத்து நெத்தில முத்தம் கொடுக்கறாங்க கோமல். இந்த உணர்ச்சி பூர்வமான காட்சிய அப்படியே பார்த்துட்டு நிக்கிறாங்க நிலா. பல்லவன் இது உண்மையா கனவான்னு தெரியாம அப்படியே அதிர்ச்சியிலேயே நிக்கிறாரு. அந்த அம்மா சந்தோஷ சிரிப்பும் அழுகையுமா, இவ்வளவு வளர்ந்துட்டியா நீன்னு தோலெல்லாம் தடவி பாக்குறாங்க. சோழன் பாண்டி சேரன் எல்லாரும் அப்படியே நெகிழ்ந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. அதுவரையிலும் அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருந்த நடேசன் பக்கத்துல இருக்க பாட்டில் எடுத்து அட்டிங் கொய்யால அப்படின்னு தரையில விசிறி அடிக்க அது சில்லு சில்லா செதறுது எல்லா பக்கமும். ஏய் யாருடா கூட்டிட்டு வந்தது இவள, யாருடா கூட்டிட்டு வந்தது, எதுக்குடி இங்க வந்த, நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு நடேசன் பயங்கரமா கத்த, அப்பா அப்படின்னு திகைப்போட கூப்பிடுறாரு சேரன். எல்லாருமே நடேசனை திகைச்சு போய் பாக்குறாங்க. ஹலோ 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 என்ன இப்ப எதுக்கு தேவையில்லாம அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் கத்துறீங்க அப்படின்னு சோழன் கேட்க, சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சா இப்படி கோவப்படுறீங்கன்னு நிலா கேக்குறாங்க. ஏய் சந்தோஷப்படுற அளவுக்கு இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு நடேசன் கத்த, அம்மாவை பார்த்த அதிர்ச்சியில இருந்தே வெளிவர முடியாத பல்லவன் நடேசன் அப்படியே அதிர்ந்து பாக்குறாரு. இன்னும் உங்க கோபம் குறையிலையா, எப்படி இருக்கீங்கன்னு கோமல் கேக்குறாங்க. சும்மா நிறுத்து, உன் நாடகத்தெல்லாம் என்கிட்ட போட்டுக்கிட்டு இருக்கியா, இத்தனை வருஷம் கழிச்சு எதுக்கு இங்க வந்தன்னு கத்துறாரு நடேசன். அந்த அம்மா அமைதியா தலைய குனிஞ்சிட்டு நிக்க, என்ன நடக்குது இங்க, எதுக்கு இவர் இவ்வளவு கோவப்படுறாரு, இந்த அம்மா அமைதியா இருக்காங்கன்னு மாறி மாறி பாக்குறாங்க. ஏன் இப்ப அவங்க மேல கோவப்படுறீங்க அப்படின்னு நிலா கேட்க, ஓ உன் வேலை தானா இது, இவளை அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன்னு சொல்லிட்டு இப்ப கடைசியில வீட்டுக்கே நேரா கூட்டிட்டு வந்துட்டியா, இப்ப எதுக்கு இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த,
அப்படின்னு நிலா கிட்ட காட்டு கத்துறாரு நடேசன். அப்பா கொஞ்சம் இருங்கப்பா, அவங்களே இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் இங்க வந்திருக்காங்க, எதுக்குப்பா அவங்கள இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு சேரன் கேக்குறாரு. ஏய், இவளை பத்தி தெரியாதுடா உங்களுக்கு, பெனைய வீடு தேடி கூட்டிக்கிட்டு வந்திருக்கீங்க, அனுபவிக்க போறீங்கடா, நீங்க அனுபவிக்க போறீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன், அனுபவிப்பீங்கடா அனுபவிப்பீங்க அப்படின்னு கத்துன்னு கத்துற நடேசன் வேகமா போய் அவரோட சட்டையை எடுத்துக்கிட்டு, டேய் என் பேச்சை கேட்க மாட்டீங்கல்ல, உங்களுக்கெல்லாம் இருக்குடா, அனுபவிப்பீங்கடா அனுபவிப்பீங்க அப்படின்னு உரிமைக்கிட்டே சட்டையை போட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அம்மா அந்த ஆள் கிடக்குறாரு விடுங்கம்மா, நீங்க அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க, பல்லவா அம்மாவை உள்ள கூட்டிட்டு போங்கிறாரு சோழன். நிலா பல்லவன் கிட்ட திரும்பி நீ சந்தோஷமா இருக்கியாடான்னு கேட்க அவரு ஆமான்னு தலையாடுறாரு. வா உள்ள போலாம் அப்படின்னு நிலா சொல்ல, மா வாங்கம்மா அப்படின்னு கோமலோட கையை பிடிச்சி பல்லவன் முதல்ல வீட்டுக்குள்ள வர்றாரு. எல்லாரும் அவங்கள ஃபாலோ பண்றாங்க. அந்த அம்மாவும் பையனோட கையை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையால கதவை பிடிச்சிட்டு இடது காலை எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள வர்றாங்க. அந்த அம்மா சோஃபால உட்காந்துக்கிட்டு பல்லவனை பார்க்க பல்லவன் விசும்பிக்கிட்டே இருக்காரு. டேய் பல்லவா அழாதடா, வந்ததுல இருந்து நீ எதுவுமே அவங்க கிட்ட பேசவே இல்லையடா அப்படின்னு நிலா சொல்ல அவரும் அழுதுட்டு இருக்காரு. கோமலும் அழுதுட்டு இருக்காங்க. டேய் கொஞ்சம் சிரியேண்டா அப்படின்னு சொல்ல பல்லவன் ரொம்ப சங்கடத்தோட நிமிர்ந்து பாக்குறாரு. டேய் சிரிப்பு உன்னை மாதிரியே இருக்கே, நல்லா சிரிடா அப்படின்னு சொல்ல பல்லவனுக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்துருது. ஓகே சிரிச்சிட்டியா அப்படின்னு நிலா சொல்ல பல்லவன் கண்ணை தொடச்சிட்டு இருக்காரு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என் பிள்ளைய நான் பாக்குறேன், என்னால அழுகையை நிறுத்த முடியலமா அப்படின்னு அந்த அம்மாவும் தேம்பி அழுதுகிட்டே பல்லவனோட தோல் எல்லாம் தடவி கொடுத்துட்டு இருக்காங்க. சேரன் கிச்சன்ல இருந்து வர அம்மா எல்லாரும் சாப்பிடலாம், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்கிறாரு. கண்ணை தொடச்சிக்கிற கோமல், உங்களே தான் தம்பி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்ல, என்னம்மா நீங்க வாங்க போங்கலாம் கூப்பிடுறீங்க, நீ வா போனே சொல்லலாமே, என்னை நீங்க எப்பவுமே அப்படிதானே கூப்பிடுவீங்க அப்படின்னு சேரன் கேட்க, நான் உங்களையெல்லாம் பார்க்கும்போது சின்ன பசங்களா இருந்தீங்க, இப்போ எல்லாரும் வளர்ந்துட்டீங்க அப்படின்னு கோமல் சொல்ல, எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க, நீங்களும் பாண்டி தானே அப்படின்னு அந்த லேடி கேட்க, ஆமா அப்படின்னு பாண்டி தலையாட்ட, பாண்டி எல்லாம் நான் பார்க்கும்போது ரொம்ப சின்ன பையன், முகமெல்லாம் அப்படியே மாறிடுச்சு, அப்போ பாக்குறதுக்கு பொண்ணு மாதிரியே இருப்பான், இப்போ ஆளே மாறிடுச்சு அப்படின்னு கோமல் சொல்ல, எல்லாரும் புன்னகையோட பார்க்க சோழன் சிரிப்பு அடக்க முடியாம வாய மூடிட்டு சிரிச்சிடுறாரு. பாத்தியா கரெக்டா சொல்லிட்டாங்க பாத்தியா அப்படின்னு சோழன் பாண்டிய வம்பு கிழக்க, டேய் சும்மா இருடாங்கிறாரு அவரு. அப்போல்லாம் சேரன் தான் என்கிட்ட நல்லா பேசுவாரு, எனக்கும் தமிழே தெரியாது, நான் பாட்டுக்கு ஏதேதோ சொல்லுவேன், தம்பியும் புரிஞ்சா மாதிரி தலையாட்டும் அப்படின்னு கோமல் சொல்ல, சிரிக்கிற சேரன், நீங்க இப்ப அதெல்லாம் சொல்லும் போதுதான் எனக்கே ஞாபகம் வருதுமா, அம்மா நீங்க ஏம்மா இத்தனை நாளா பல்லவனை பார்க்க வரல அப்படின்னு சேரன் கேக்குறாரு. கோமல் மெதுவா பல்லவனை திரும்பி பார்க்க, அண்ணே அந்த கேள்வியை நாங்களே வர்ற வழியில டைப்பா கேட்டுட்டோம், எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேன்னுட்டாங்க அப்படின்னு சோழன் சொல்ல, அந்த லேடி அமைதியா இருக்காங்க. உங்களுக்கு தான் நம்ம வீடு தெரியுமேம்மா, பல்லவனை பார்க்கவாவது வந்திருக்கலாம்ல அப்படின்னு சேரன் கேட்க மெதுவா நிமிந்து பாக்குறாங்க அந்த லேடி. கேட்கலாமான்னு தெரியல, நீங்க ஏம்மா இங்க இருந்து போனீங்கன்னு கேக்குறாரு அவரு. எதுவுமே எங்களுக்கு தெரியலையேம்மா, அப்பாவை கேட்டா அவரும் எதுவும் சொல்லல, நாங்க அப்ப சின்ன பசங்க, எதுவும் கேட்குற இடத்துலயும் நாங்க இல்லம்மா, ஊர்க்காரங்க என்னென்னமோ சொன்னாங்க, எது உண்மை எது பொய்ன்னு எதுவுமே தெரியாம அப்படியே பல வருஷம் ஓடிடுச்சு, நீங்க இதே ஊர்ல தான் இருக்கீங்களாமா அப்படின்னு சேரன் கேள்வியா அடுக்கிக்கிட்டே போறாரு. கோமல் அமைதியா உட்கார்ந்துருக்க, மத்தவங்க எல்லாம் ஏதாவது சொல்லுவாங்களான்னு பாக்குறாங்க. நோ ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறமா சோழன், அண்ணே இத்தனை வருஷமா அவங்க இதே ஊர்ல தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சோழன் சொல்ல, அப்ப ஏம்மா பல்லவனை கூட பார்க்க வரல அப்படின்னு சேரன் கேட்குறாரு. அதானேம்மா ஏன் பார்க்க வரலன்னு பல்லவனை அவங்க அம்மாவை பார்க்க, அவங்க அம்மாவும் பல்லவனை பார்த்துட்டு தலையை குனிஞ்சிக்கிறாங்க, அந்த ஆள் வர விட்டுருக்க மாட்டாரு அப்படின்னு பாண்டி சொல்ல, ஆமா அப்படின்னு தலையாட்டுறாரு சோழன். கோமல் பல்லவன் பக்கம் திரும்பி, நீ அழாதேப்பா, அதான் நான் வந்துட்டேன்ல, எனக்கு தெரியும் இவங்கெல்லாம் உன்னை நல்லா பார்த்துக்குவாங்கன்னு, அந்த நம்பிக்கையில தான் நான் போனேன் அப்படின்னு கோமல் சொல்ல, எல்லாரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. எல்லாரும் பல்லவனையும் அந்த லேடியையும் பார்க்க பல்லவன் கண்ணீரோட உட்கார்ந்துருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.